வணக்கம். கீழடியில புதைஞ்சிருக்க பழங்கால ரகசியங்களை பத்தி அலச போற இந்த புதிய விளக்க பதிவுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கே வந்துடலாம். கீழடிய பத்தி நம்ம விரிவா பார்த்த முதல் பாகம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்ணுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பழங்கால நகரமே இருந்ததை கண்டுபிடிச்சது ரொம்ப பெரிய ஆச்சரியம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், சரியா? ஆனா உண்மை சொல்லணும்னா அது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. இதுவரைக்கும் நடந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச அந்த அபூர்வமான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி அதை விட பெரிய ரகசியங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அந்த தளத்துல ஆய்வாளர்கள் தோண்டி எடுத்த மேலும் பல முக்கியமான தரவுகள் இப்ப நம்ம வரலாற்று பக்கங்கள்ல ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு. அப்படி என்னதான் அந்த ரகசியங்கள் யோசிக்கிறீங்களா? வாங்க ஒன்னொன்னா பாப்போம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். அப்படி என்னதான் ஒரு மிகப்பெரிய உண்மை இந்த கீழடியில மறைஞ்சிருக்குன்னு, இல்லையா? அங்க ஒரு பழங்கால நகரம் இருந்துச்சு அப்படிங்கறது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு முழுமையான நேர்த்தியான நகர்ப்புற நாகரிகம் அங்க வாழ்ந்திருக்காங்கிறது உண்மையிலேயே பலரையும் வியப்புல ஆழ்த்தியிருக்கு. ஆனா வெறும் செங்கல் கட்டுமானங்களையும் சூப்பரான வடிகால் அமைப்புகளையும் தாண்டி அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் அங்கே மறைஞ்சிருக்குங்க. ஆமா, அங்க வாழ்ந்த மக்களோட அதீத அறிவாற்றலை உணர்த்துற ஒரு அபாரமான சான்று இப்போ கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த வரலாற்று பார்வையே மொத்தமா மாத்தி மறுபரிசீலனை செய்ய வைக்கிற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? 2000. என்னடா இது 2000ன்னு பாக்குறீங்களா? அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச மண்பாண்டங்கள்ல பொறிக்கப்பட்டிருந்த தமிழ் எழுத்துக்களை அறிவியல் பூர்வமா கார்பன் டேட்டிங் பரிசோதனை செஞ்சப்போ வெளிவந்த ஆச்சரியமான உண்மைதாங்க இது. கீழடியில மண்பாண்டங்கள், அணிகலன்கள்னு பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதுல கீறப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள் தான் ஆய்வாளர்களோட கவனத்தை அப்படியே சுண்டி இழுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த எழுத்துக்களோட காலத்தை ஆராய்ந்து பார்த்தப்போ அது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் பழமையானது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்களோட மொழி வெறும் பேச்சு வழக்குல மட்டும் இல்லாம எழுத்து வடிவத்திலையும் ரொம்பவே தெளிவா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இந்த பழமையான எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல இருந்த சமூகத்தோட அறிவு நிலைதாங்க. இதன் மூலமா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்கள் மொழிய பேசினது மட்டும் இல்லாம நல்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்ச ஒரு சிறந்த அறிவுசார் சமூகமா வாழ்ந்திருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நிறைய பானை ஓடுகள்ல வெவ்வேறு மக்களோட பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? எழுத்தறிவு அப்படிங்கிறது ஏதோ அரசர்களுக்கோ இல்ல ஒரு சிலருக்கு மட்டுமோ தெரிஞ்ச கலையா இல்லாம சாதாரண மக்கள் கிட்டயும் பரவல இருந்திருக்குங்கிறது தான். அந்த காலகட்டத்திலேயே எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்பை அவங்க இவ்ளோ அழகா கையாண்ட விதம் உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்களையே மிரள வச்சிருக்கணும் தான் சொல்லணும். இது வெறும் எழுத்தறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. அங்க கிடைச்ச அபூர்வமான தொல்பொருட்கள் மூலமா அந்த பழங்கால மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருந்த தொடர்புகளும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? அகழ்வாராய்ச்சியில நம்ம உள்ளூர் பொருட்கள் மட்டும் இல்லாம வேற நிலப்பரப்புகளை சேர்ந்த பல பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களோட அன்றாட பயன்பாட்டை கடந்து அங்க ரொம்பவே பெரிய அளவுல ஒரு பன்னாட்டு வணிகம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட் நடந்திருக்கலாம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. அயல்நாட்டு தொடர்பை உறுதிப்படுத்துற இந்த சான்றுகள் எல்லாமே அந்த காலத்திலேயே தொலைதூர நாடுகளோட அவங்க ஒரு விரிவான வணிக பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப வலுவான ஆதாரங்களா இப்ப நம்ம கண் முன்னாடி நிக்குது. சோ இதுவரைக்கும் நாம பார்த்த தரவுகள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான உண்மை நமக்கு தெரிய வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரவலா இருந்த எழுத்தறிவு, பக்காவா திட்டமிடப்பட்ட ஒரு நகர்ப்புற கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாம அயல் நாடுகளோட இருந்த அந்த பிசினஸ் கனெக்ஷன், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குதுங்க. வரலாற்று ஆய்வாளர்களோட கூற்றுப்படி அந்த காலகட்டத்துல உலகத்திலேயே மிகவும் முன்னேறிய நாகரிகங்கள்ல ஒன்னா நம்ம கீழடி நாகரிகம் இருந்திருக்கலாம். இது எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தகவல்னு நினைச்சு பாருங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாமே அன்றைய மக்களோட வாழ்க்கை முறை எவ்வளவு செம்மையா, எவ்வளவு அட்வான்ஸ்டா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு ரொம்பவே ஆழமா உணர்த்துது. இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளவு தகவல்களும் கீழடியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில நடந்த அகழாய்வுகள்ல கிடைச்சது மட்டும்தாங்க. இன்னும் முழுசா வெளிவராத ஏகப்பட்ட ரகசியங்கள் அந்த மண்ணுக்குள்ள நமக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இந்த ஆய்வோட அடுத்த கட்டத்தை பத்தி அறிய நீங்க தயாரா? தொடர்ந்து வரவிருக்கிற இன்னும் பல சுவாரஸ்யமான மெய்சிலர்க்க வைக்கும் வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க 3ஆம் பாகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை மறைக்காம கீழே பதிவிடுங்க. இது போல இன்னும் பல ஆழமான வரலாற்று ஆய்வுகளை சரியான ஆதாரங்களோடு புரிஞ்சுக்க எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ரொம்ப நன்றி.